இப்போ 2023-2024 MCQ 5 தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த கேள்வி வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. அந்த கேள்வி அடிப்படையில் என்ன சாராம்சம்னு பார்த்துட்டு பார்ப்போம். என்னென்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கேள்வி பேப்பரில் தரப்பட்டிருக்குது. ஸ்ட்ரக்சர் இதுக்குரிய IUPAC நேமை எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதில் நேம் வந்து IUPAC முறையில் இருக்கணும் என்னென்னு சொல்லி. இப்போ நாங்கள் எப்படியும் அந்த IUPAC முறையில் இதில் பார்க்கும்போது எங்களுக்கு முக்கியமான விஷயத்தில் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் தெரிவு செய்யணும் ஃபங்க்ஷனல் குரூப் எதுன்னு பார்க்கணும். அப்போ தொழிற்பாட்டு கூட்டத்தை பார்த்தோம்னா இதில் ஒரு தொழிற்பாட்டு கூட்டம், இதில் ஒரு OH இருக்குது. அப்போ 1, 2, 3 தொழிற்பாடு கூட்டங்கள் இருக்குது. அதோட ஈனும் ஒரு விதமான தொழிற்பாடு கூட்டம் தான். அப்போ இந்த தொழிற்பாடு கூட்டத்தில் எதுக்கு நாங்கள் ப்ரியோரிட்டி கொடுக்கணுமென்ற ஆர்டர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆர்டர் இந்த ஆர்டர்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் COOHல் வரும். பிறகு எசுத்தர் அமைப்புகள், அடுத்தது அசிட் குளோரைட்டுகள், அடுத்தது வந்து அமைடு NH2 அமைடு, அடுத்தது வந்து எங்களோட கார்பன் CN கூட்டங்கள், CN கூட்டங்கள், அடுத்தது வந்து CHO என்று சொல்கிற அல்லிகேட் கூட்டம், பிறகு கீட்டோன், பிறகு ஆல்கஹால், பிறகு அமைன் கூட்டங்கள் NH2 அமைன் கூட்டங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளோரைட் குளோரைட்டுக்குரிய கூட்டங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று வரும். இதுதான் அந்த ஆர்டராக இருக்கிறது. அப்போ இந்த ஆர்டர் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற கூட்டங்களில் இதுகளில் இருக்கிறதில் ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது ஆல்கஹால் இருக்குது ஒன்று, அடுத்து வந்து கீட்டோன் இருக்குது, அடுத்து வந்து அமைன் கூட்டம் இருக்குது, அடுத்து ஈன், அதுக்கப்புறம் தான் எங்களுடைய ஈன் அதுகளை பார்த்துக்கொள்கிறோம். சரி, இப்போ ஈன் அல்கைன் இதுகளை வந்து தனித்துவமாக இருக்கிற நேரம் நாங்கள் 3 ப்ரியாரிட்டி பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்படி ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டேன்னு சொன்னால் ஃபஸ்ட் அவங்கள தான் நாங்கள் ப்ரியாரிட்டி கொண்டு வரணும். அந்த அடிப்படையில் இப்போ கீட்டோன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அப்போ இந்த சேர்வை வந்து கீட்டோன் ஓனில் தான் முடியணும். அப்போ இந்த கீட்டோனில் முடியணும்னு சொன்னால் அதை முடிவு வந்து ஓனில் தான் முடியணுன்றதை எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இதுக்குள்ளே இருக்கிற இந்த கிளையாக ஆல்கஹால் வரும்போது ஹைட்ராக்சி என்று நாங்கள் அதை சொல்லிக்கொள்வது. ஹைட்ராக்சி இதாக வரும்போது அதை ஃபங்க்ஷனல் குரூப்பாக வரும்னு சொன்னால் அல்லண்டு முடிகிற மாதிரி நாங்கள் எடுப்போம். அடுத்து NH2 அமைனுக்கு வந்து அமினோன்னு தான் நாங்கள் இதை கிளையாக வரும். ஏனென்று முடியணும். அந்த இதை தனியாக வருமாக இருந்தால் இந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நம்பர் போடணும். அடுத்தது நம்பர் போடும்போது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதில் நம்பர் ஒழுங்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து குறைஞ்ச நம்பரை பார்க்கணும். குறைஞ்ச நம்பர் வர தான் பார்க்கணும். அப்போ ப்ரியாரிட்டி வைஸ் நாங்கள் கீட்டோன் எடுத்துட்டோம். அப்போ குறைஞ்ச நம்பர் பார்த்தோன்னா 1, 2, 3, 2 நம்பர் 4 வருது. இப்படி பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் பார்க்கணும் 1, 2, 3 வருது. ஆகவே நம்பரிங் வந்து எங்களுக்கு இது சரியான பாதையாக இருக்கும். இதில் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துன்னு சொல்லிச்சுன்னா ஈன், அதாவது எங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் ஈன் குறைவாக இருக்கிற நம்பரை பார்க்கணும். இங்கே வந்து எல்லாமே வித்தியாசமான கிளைகளை கொண்டு இருக்கிறபடியே நம்ம நம்பரிங் வந்து இப்படி தான் நம்பர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஆகவே 6 கார்பன் இருக்குது. 6 கார்பன் வரும்போது எங்களுக்கு 6க்கு வந்து 6 கார்பன் இருந்தேன்டா 6 கார்பன் இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெக்ஸ் என்று போடுவோம். இஞ்சால் ஏன் இருக்குதான்ற அடிப்படையை வச்சு இங்கே வரும். இப்போ ஹெக்ஸ் ஈன்னு வரணும். அப்போ இது விளத்தையும் எடுத்த பிறகு இந்த 3 குரூப்லையும் அடுத்து பார்க்கணும். இது 2 தான் எங்களுக்கு இப்போ இருக்கிற கிளையான அமைப்புகள், பிராஞ்ச் இருக்கிற அமைப்பு. இதில் 2லையும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எடுக்கணும். அப்போ அதில் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எடுத்தோம்னு சொன்னால் ABCDயில் பார்க்கணும். ஏ வந்து முதலாவது எழுத்தில் ஏ இருக்குது, அமையணும். ஆகவே இதுதான் முதலாக வரணும். அப்போ இது 2ஆவது வரணும். இப்போ இருக்கிறதுக்குள்ளே 2ஆவதாக வரணும். அப்போ இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமைனோவில்
அமைனோ இருக்கிறது வந்து NH2 வந்து 4ல் இருக்குது. ஆகவே இதை வந்து நாங்கள் 4ல் இருக்கோம். ஒன்றில் இது மார்க் பண்ணணும், ஆனால் 4 அண்டு வரணும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை எழுத வலிக்கிட்டோம்னு சொன்னால் இப்படி தான் அதில் பேர் வர வலிக்கிடும். இதில் 4வது 4 அமைனோ, பிறகு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஹைட்ராக்சி எத்தனாவதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அமைனோ இங்கே வந்துட்டுது. ஹைட்ராக்சி வந்து 2ல் இருக்குது. அப்போ 2 ஹைட்ராக்சி, ரைட், ஹைட்ராக்சி. அப்போ இல்லை கிளைகள் எல்லாம் நாங்கள் பேரை கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு பிறகு இந்த கார்பன் எத்தனைன்ற விஷயத்தை நாங்கள் கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் ஈனும் சேர்ந்து வரணும், அங்கால ஓனண்டு முடியணும். அப்போ ஈன் எத்தனாவதில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு கார்பனை நாங்கள் சொல்லுவோம். அப்போ கார்பன் எப்படி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா கார்பன் வந்து ஹெக்ஸ் ஈனண்டு வரணும். ஈனுக்கு நாங்கள் நம்பர் கொடுக்கணும். ஈனண்டு நம்பர் எடுக்கும்போது இந்த 2 எழுத்து தான் எடுக்கணும். இது வந்து அடுத்தோட இணைஞ்சி வர வேண்டியிருக்கும். ஆகவே அது எங்கே இருக்குன்னு சொல்லணும். அது வந்து இருக்குது எங்களுக்கு ஈன் வந்து எங்களுக்கு 5வது கார்பனில் இருக்குது. 5வது கார்பனில் இருக்குது. அப்போ 5 ஈனண்டு வந்துட்டுது. 5 ஈனண்டு வந்த பிறகு அதில் அடுத்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு எத்தனாவது கார்பனில் ஓன் இருக்குன்னு சொல்லணும். ஓன் வந்து 3வது கார்பனில் இருக்குது. ஆகவே 3வது கார்பனில் வந்து ஓன் இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும், ஓன் அண்டு இதில் 3வது கார்பனை நாங்கள் எழுதணும். அப்போ இந்த பேரை பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த பேர் அப்படியே எங்களுக்கு இருக்கிற இடம் அந்த விடையில் இருக்கிற இடம் வந்து விடை வந்து இருக்குது. விடை 4வது விடையாக இருக்குது. 4வதுல விடை இருக்குது.